Hi friends, welcome to Tutor Joes. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா C ப்ரோக்ராம்ல ஒரு அரே வேரியபிள்ல இருக்க வேல்யூஸை எப்படி இன்சர்ஷன் மெத்தட்ல ஸ்டார்ட் பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு நியூ ஃபைல் ஓபன் பண்ணி அதை C ஃபைலா சேவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா C ஃபைல் அப்படிங்கறதுனால ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் அப்படிங்கற ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா console input output அப்படிங்கற ஒரு ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெயின் ஃபங்க்ஷன்ல நம்ம எந்தெந்த வேரியபிள்ஸ் யூஸ் பண்றோமோ அதை ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணனும். நான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா integer type of variable டிக்ளேர் பண்றேன். integer type of array variable டிக்ளேர் பண்றேன். a அப்படிங்கற ஒரு array variable டிக்ளேர் பண்றேன். அதோட சைஸ் பாத்தீங்கன்னா 100 அப்படினு சொல்லி கொடுத்துறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா b அப்படிங்கற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா n அப்படிங்கற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். n அப்படிங்கற வேரியபிள் எதுக்காக யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா நம்ம எத்தனை வேல்யூஸ் array variableக்கு கொடுக்க போறோமோ அந்த லிமிட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக n அப்படிங்கற வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லூப்பிங்காக i அப்படிங்கற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா temporary variable t அப்படிங்கற ஒரு temporary variable டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா clear screen அவுட்புட் ஸ்கிரீனை கிளியர் பண்றதுக்காக clear screen அப்படிங்கற ஃபங்க்ஷனை கால் பண்றேன். printf அப்படிங்கற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். enter the limit அப்படிங்கற மெசேஜ், அதாவது நம்ம எத்தனை வேல்யூஸ் இன்புட் கொடுக்க போறோமோ அந்த லிமிட்டை என்டர் பண்றதுக்காக ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்றேன். scanf அப்படிங்கற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த வேல்யூ நான் இன்புட் வாங்க போறேன். இன்புட் வாங்கி n அப்படிங்கற வேரியபிளை ஸ்டோர் பண்றேன். அதனால address of n அப்படினு சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா printf அப்படிங்கற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்றேன். enter %d numbers அப்படிங்கற மெசேஜை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த இன்டிஜர் பிரிண்ட் ஆக வேண்டிய இடத்துல ஜஸ்ட் n அப்படிங்கற வேரியபிள் நேம் கொடுத்துறேன். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிள் 5 வேல்யூஸ் என்டர் பண்றதுக்கான லிமிட் n ல 5 அப்படினு கொடுத்தா நமக்கு enter 5 numbers அப்படினு சொல்லி மெசேஜ் பிரிண்ட் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா அரே வேரியபிள் வேல்யூஸ் வாங்குறதுக்காக for loop யூஸ் பண்ணிக்கிறேன். i = 0 i less than n, அதாவது நமக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா n வேல்யூஸ் இன்புட் வாங்கணும். அதனால அரேவோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 0 அப்படிங்கறதுனால i = 0 i less than n அப்படினு சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு வேல்யூஸ் 1 1 இன்கிரிமென்ட் ஆகணும். அதனால i++ அப்படிங்கற இன்கிரிமென்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா வேல்யூஸ் நம்ம இன்புட் வாங்குறதுக்காக scanf அப்படிங்கற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். integer உடைய ஃபார்மேட் ஸ்ட்ரிங் %d. அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு கொடுக்க போற வேல்யூ a of i ல ஸ்டோர் ஆகணும். அதனால address of i அப்படி a of i அப்படினு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம n வேல்யூஸ் இன்புட் வாங்கியாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் நம்ம சார்ட் பண்ணனும். சார்ட் பண்றதுக்காக லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். for i = 0 i less than n i++ அப்படிங்கற இன்கிரிமென்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் i ஓட இண்டெக்ஸை b அப்படிங்கற ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். b = i அப்படிங்கற ஸ்டோர் பண்ணிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் while லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். while இதல பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு ரெண்டு கண்டிஷன் satisfy பண்றேன். b ல இருக்க வேல்யூ greater than 0வா இருக்கு அப்படினு சொல்லி செக் பண்றேன். இன்னொரு கண்டிஷன் பாத்தீங்கன்னா a of b ல இருக்க வேல்யூ a of b - 1 ல இருக்க வேல்யூ விட சின்னதா இருக்கு அப்படினு சொல்லி ஒரு கண்டிஷன் செக் பண்ணிக்கிறேன். இந்த கண்டிஷன் satisfy பண்ணா ஜஸ்ட் எனக்கு வேல்யூஸ் பாத்தீங்கன்னா ஸ்வாப் ஆகணும். அதாவது b ல a of b ல இருக்க வேல்யூ a of b - 1 ல இருக்க வேல்யூ இன்டர்சேஞ்ச் ஆகணும். அதுக்காக ஜஸ்ட் டெம்பரரி வேரியபிள் t அப்படிங்கற டெம்பரரி வேரியபிள்ல a of b ல இருக்க வேல்யூவை ஸ்டோர் பண்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா a of b - 1 ல இருக்க வேல்யூவை ஸ்டோர் பண்றேன். a of b - 1 அப்படினு சொல்லி கொடுத்துறேன். ஃபைனலா பாத்தீங்கன்னா a of b - 1 அப்படிங்கற அட்ரஸ்ல temporary variable t அப்படிங்கற வேரியபிள்ல இருக்க வேல்யூஸை பிரிண்ட் பண்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா b யோட வேல்யூ ஒரு வேல்யூ நான் சப்ட்ராக்ட் பண்றேன். இப்போ ஜஸ்ட் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இந்த வேல்யூஸ்லாம் அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் ஆயிரும். இது எப்படி அரேஞ்ச் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டோட்டலா நான் அரேல ஒரு 5 வேல்யூஸ் கொடுக்கறேன்னு வெச்சீங்க. அப்ப எனக்கு என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் 0 அட்ரஸ்ல இருக்க வேல்யூ 1 அட்ரஸ்ல இருக்க வேல்யூ கம்பேர் பண்ணனும். இதுல எந்த வேல்யூ நமக்கு பாத்தீங்கன்னா லோவா இருக்கோ அந்த வேல்யூ எனக்கு ஃபர்ஸ்ட் அட்ரஸ்ல போய் ஸ்டோர் ஆயிரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் 2 and 3 அட்ரஸ்ல இருக்க வேல்யூஸை செக் பண்ணும்போது எனக்கு அதுல எந்த வேல்யூ சின்னதா இருக்கோ அது பாத்தீங்கன்னா எனக்கு 2 அப்படிங்கற அட்ரஸ்ல ஸ்டோர் ஆயிரும். இதே process நமக்கு கண்டினியூவா நடக்கும்போது அந்த வேல்யூ பாத்தீங்கன்னா நமக்கு அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் ஆயிரும். ஃபைனலா பாத்தீங்கன்னா நான் அந்த வேல்யூஸை பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் பண்றது மாதிரி ஒரு சின்ன மெசேஜ் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிக்கிறேன். printf after sort அப்படிங்கற ஒரு மெசேஜோட பிரிண்ட் பண்றேன். அரேல இருக்க வேல்யூஸை பிரிண்ட் பண்றதுக்காக இந்த இடத்துல for loop யூஸ் பண்ணிக்கிறேன். for i = 0 i less than n i++ printf அப்படிங்கற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். printf /n நியூ லைனுக்காக வேல்யூ பாத்தீங்கன்னா இன்டிஜர் டைப், அதனால %d அப்படிங்கறது கொடுத்துறேன். a of i அப்படிங்கற அட்ரஸ்ல இருக்க வேல்யூ பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஃபைனலா பாத்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் ஸ்டேபிளா இருக்கிறதுக்காக getch அப்படிங்கற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். இப்போ சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்றேன். நமக்கு எரர்ஸ் எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரன் பண்றேன். enter the limit, நான் லிமிட் பாத்தீங்கன்னா 5 அப்படினு சொல்லி கொடுக்கிறேன். enter the 5 numbers 2 3 5 4 1 அப்படினு சொல்லி கொடுக்கிறேன். ஜஸ்ட் நம்ம பாத்தீங்கன்னா அதுக்கு அந்த வேல்யூஸ் அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் ஆகி நமக்கு பிரிண்ட் ஆயிடும். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எப்படி இன்சர்ஷன் மெத்தட்ல ஒரு அரே வேரியபிள்ல இருக்க வேல்யூஸை சார்ட் பண்றது அப்படினு சொல்லி பார்த்தோம். ஃபியூச்சர் வீடியோஸ்ல நம்ம அட்வான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் பத்தி பார்ப்போம். அடுத்த फ्रेंड्स இதான் என்னோட வெப்சைட் நேம் www.tutorjoes.com. உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வீடியோஸ் வேணாலும் அல்லது கம்ப்யூட்டர் டியூட்டோரியல் வேணாலும் நீங்க வெப்சைட் விசிட் பண்ணி பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலோட வீடியோஸை பார்க்கும்போது எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.